நடுத்தாங்கல் ஏரி தான் இருக்கிறதுலேயே ஊராட்சியிலேயே பெரிய ஏரி. இந்த பார்த்தீங்கன்னா ஊரோட மத்தியில் இருக்கிறதுனால அது வந்து நடுத்தாங்கலாக இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஃபர்ஸ்டெல்லாம் முள் காடு அந்த மாரி கொஞ்சம் அப்படி நிறைய இருந்தது. ஆள் போகிறத கூட பயமாக இருக்கும். ஸோ அந்த ஏரிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கடலாத்தி, சீமை கருவேலம், இந்த மரங்கள்லாம் அதிக அளவில் இருந்துச்சு. அது பார்க்கறதுக்கே வந்து ஒரு ஏரி மாதிரி தெரியாத இருந்த நிலையில் இருந்துச்சு. கரை எல்லாமே கரை மாரி இல்லை, மாமூலாக இருந்தது. இந்த E.F.I வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல்லுமே முதல்ல கரையில் இருக்கிற தேவையற்ற செடிகள்லாம் எடுத்துட்டு கரையை பலப்படுத்துகிறாங்க. அந்த தரையில் இருக்கிற மண் எடுத்து நல்லா கரை கட்டி நல்லா தண்ணி நிற்கிற அளவுக்கு கிளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்பெல்லாம் நல்லாவே இருக்கு. ஏரியில் தண்ணி வந்து உடனே வெளியே போயிடும். ஆழப்படுத்துறதுனால இந்த மழையோட நீர் வந்து அதிக அளவில் இப்போ பெஞ்ச மழையே வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த பஞ்சாயத்தோட கிணத்துக்கு வந்து நீர் ஆதாரத்தை வந்து பெருக்குவதற்கு வந்து ஒரு நல்ல இதுவாக இருக்குது. இப்போ கொஞ்சம் சுத்தமாக கிளீனாக இருக்குது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அந்த தண்ணி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு எப்பயுமே ஒரு பாதுகாப்பு. எவ்வளோ வெயில் அடித்தாலும் நம்மளுக்கு அந்த தண்ணி வத்தாத நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும். இந்த ஏரியெல்லாம் பலப்படுத்துறது பெரிய விஷயம் என்னன்னா, மக்களுக்கு குடிநீர் இல்லாமல் கால்நடைகளுக்கும் தேவையான குடிநீர் வந்து கோடைக்காலங்களில் கிடைக்கிறதுக்கு வந்து ஸோ இதை ஏற்பாடு கொடுத்த செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகத்திற்கும் E.F.I சார்ந்த அனைத்து நிலை பணியாளர்களுக்கும் நல்லம்பாக்கம் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.